புதிய அப்டேட் உண்டு. நீங்கள் யுஏஇக்கு வாரீங்கள், யுஏஇல வந்து தங்கியிருக்கிறீங்கள்னு சொன்னால், உங்களுடைய விசா வந்து விசிட் விசாவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில, உங்களுக்கான விசா வந்து 2 மாதங்களுக்கான விசா இஷ்யூ பண்ணப்படும். அல்லது வந்து 3 மாதங்களுக்கான விசா, அல்லது வந்து நீங்கள் 1 மாதத்துக்கான 30, 60, 90 நாட்களுக்கான விசாவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விசிட் விசாவில் நாங்கள் தங்கியிருக்கிற பிரதானமான பெரும்பாலான நபர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் நாங்கள் வந்து இப்போ இந்தியாவாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், அல்லது வந்து பிலிப்பீன்ஸ் நாடாக இருக்கலாம், ஏனைய நாடுகளாக இருக்கலாம். எந்த நாடாக இருந்தாலும் இங்கே வந்து விசிட் விசாவில் நீங்கள் தங்கியிருக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களுடைய விசா முடிவடைவதற்கு முன்னர் நீங்கள் வந்து தற்போதைய சுச்சுவேஷனில் வந்து உங்களோட நாட்டுக்கு நீங்கள் திரும்பி போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அல்லதுன்னு சொன்னால் அப்படி இல்லாத சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் உங்களுக்கு விசிட் விசா ஸ்பான்சர் பண்ண அதே கம்பெனியால் மாத்திரம்தான் உங்களுடைய விசாவை வந்து மேலும் 30 நாட்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ண முடியும். இது ரினியூ பண்ணுறது இல்லை, இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு விசா ஸ்பான்சர் பண்ணினா அதே விசிட்டிங் விசா எந்த கம்பெனியாக உங்களுக்கு நீங்கள் எடுத்தீங்களோ, எந்த ஏஜென்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களோ விசிட் விசா, அதே ஏஜென்சி மூலம் தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விசாவை வந்து நீங்கள் இப்போ வந்து A2A இருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் பை ரோட்டில் நீங்கள் போய் அவுட் ஆஃப் துபாயில் உதாரணமாக ஓமானாக இருக்கலாம், சவுதியாக இருக்கலாம், இங்கே நீங்கள் போய் உங்களோட விசா வந்து ரினியூ பண்ணிக்கொள்கிறது இன்னும் 2 மாதத்துக்கு விசா ரினியூ பண்ணிக்கொள்ளுன்ற சுச்சுவேஷன் வந்து இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் சொல்லப்படுது. நாங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு நபருக்கு 2 மாத விசா வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு ரினியூ பண்ணுறதுக்கான ஒரு ட்ரை பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு இந்த விடயம் தெரிய வந்தது. எங்களுடைய விசாவை வந்து நாங்கள் ரினியூ பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய விசா ரினியூ பண்ணுறதுக்கான இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால், உங்களோட விசா நீங்கள் வந்து இங்கே தங்கி நிற்கிறீங்கன்னு சொன்னால் குறிப்பிடப்பட்ட அந்த 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் உங்களோட நாட்டுக்கு எந்த நாட்டிலேருந்து வந்தீங்க, இந்தியாவாக இருந்தால் இந்தியாவிலேருந்து வந்தால் நீங்கள் இந்தியாவுக்கு மீள சென்று அங்கே வந்து உங்களுடைய விசாக்கான காலப்பகுதி, அதாவது நீங்கள் ஏற்கனவே பெற்ற விசா வந்து எக்ஸ்பயர் ஆனதுக்கு பிறகு நீங்கள் ஒரு புதிய விசிட் விசா மூலம் தான் நாட்டுக்குள்ளே வரலாம். ஆகவே நீங்கள் விசிட் விசா மூலம் நாட்டுக்குள்ளே இங்கே யுஏக்குள்ளே வரும்போகின்ற போது உங்களுக்கான கண்டிஷன்ஸ் மிக முக்கியமாக இருக்குது. நான் இது ஏற்கனவே சொல்லப்படபடியே தான் மீளவும் ஒரு முறை சொல்கிறேன். நீங்கள் வந்து விசிட் விசாவில் நாட்டுக்குள்ளே துபாய்க்குள்ளே வரணும், யுஏக்குள்ளே வரணுமா இருந்தால் உங்களுக்கான டிக்கெட் வந்து பதிவு செய்யப்பட்டதாக இருக்கணும். அதாவது நீங்கள் அப் அண்ட் டவுன் டிக்கெட் வந்து நீங்கள் காட்டணும். நீங்கள் துபாய்க்குள்ளே வாரதுக்கும் துபாயிலேருந்து எப்போ நீங்கள் போகிறீங்களோ அதுக்கான ஒரிஜினல் டிக்கெட் காட்டணும், டம்மி டிக்கெட் காட்ட முடியாது. அது இல்லாமல் நீங்கள் யுஏயில் வந்து தங்குறதுக்கான ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் வெளிப்படுத்தி காட்டணும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம் தான், நீங்கள் எங்கே தங்க போகிறீங்களோ அந்த குறிப்பிட்ட ரிலேஷன்ஸ் வந்து அவர்களுடைய பேரில் டெனன்சி ரினியூ பண்ணியிருக்கணும். நீங்கள் இங்கே ரெண்டலுக்கு வீடு இருக்குது, நீங்கள் வந்து தங்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குன்றதை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு ஆவணம் உங்கள்கிட்ட இருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் 30 நாட்கள், 60 நாட்கள், 90 நாட்கள்லாம் வந்து இருக்க அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் நீங்கள் இங்கே இருப்பதற்கான உங்களிடம் வந்து பண வசதி இருக்குன்றதுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஷோ பண்ணணும். ஏறக்குறைய வந்து நீங்கள் 3000 திராமிலிருந்து 5000 திராம் வரைக்குமான அமௌண்ட்ஸை நீங்கள் காட்ட வேண்டி வரும். ஆகவே இவை தான் மிக முக்கியமாக இந்த புதுசாக இந்த விசா ப்ராசஸில் இருக்கிற பிரதானமான விடயங்கள். இவை இந்தியா மட்டும் இல்லாமல் இலங்கையிலும் வந்து இலங்கை இருக்கிற ஏர்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து இதை வந்து பெரும்பாலும் நல்லா ஸ்ட்ரிக்டாகவே செக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அண்மையில் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் கூட சொல்லப்பட்டிருந்துச்சு, நீங்கள் விசிட் விசாவில் போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அப் அண்ட் டவுன் டிக்கெட் வந்து ஒரிஜினல் டிக்கெட்ஸ் நீங்கள் காட்டணும், டம்மி டிக்கெட் காட்ட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. எனவே நீங்கள் துபாயில் வந்து உங்களோட விசிட் விசாவில் இருந்து ஜாப் தேடுறீங்க, விசிட் விசாவில் வந்திருக்கிறீங்க, உங்களோட விசா எக்ஸ்பயர் ஆக போகுதுன்னு சொன்னால் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அல்லது நீங்கள் யுஏக்குள்ளே வாரத்துக்கு எதிர்பார்த்துருக்கிற இந்தியாவிலேருந்து வாரீங்கன்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னால் ஏனைய நாடுகளிலிருந்து வரைக்கையும் உங்களுக்கு இந்த தகவல் வந்து உதவியாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் ஒரு புதிய தகவல், புதிய அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய சேனல் சசி எஸ்எல் ப்ளாக், இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மேலும் பல்வேறுபட்ட புதிய அப்டேட்ஸ், புதிய விடயங்கள், அண்மைக்கால மாற்றங்கள், அண்மைக்கால பொருளாதார மாற்றங்கள் மற்றும் ஏனைய விடயங்கள், வழிகாட்டல்களை தெரிஞ்சு கொள்வதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சசி எஸ்எல் ப்ளாக்குடன். நன்றி.